தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்ககிட்ட யாராவது வந்து உலகத்திலேயே சின்ன ஃபோன் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வந்து நோக்கியா 1100 இல்லை அந்த காலத்தில் வந்து ஒரு சாம்சங் ஃபோன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கை விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல் அளவுக்கு அழகா குட்டியா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோன் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் பார்க்குறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? கடுகு வந்து சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசு. இதை வந்து ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம், அதே டைமில் இதை வந்து ஒரு ப்ளூடூத் இயர்பட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும், இந்த குட்டி ஃபோனுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபோனோட பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BM10 அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியா அப்படின்னு போட்டிருக்காங்க. நோக்கியா அது கிடையாது இந்த ஃபோனு, அந்த BM10 அப்படின்றதான் பிராண்டு. அண்ட் இந்த ஃபோனோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த ஆள்காட்டி விரலில் முக்கால்வாசி தான் இருக்குது இதனோட ஃபோன். அழகாக ஒரு விரல் அப்படியே அழகாக வந்து பிடிச்சிக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா BM10 அப்படின்ற பிராண்ட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள குட்டியாக அழகாக வந்து ஒரு ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இதுலயே இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இயர்பட்டா யூஸ் பண்றதுக்காக சைடுல வந்து அந்த கேஸ் பின்னாடி மாற்றத்துக்கான அந்த கேஸ் பிளஸ் காதுல வைக்கிறதுக்கான அந்த பட் அதையும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த போனை சார்ஜ் பண்றதுக்காக ஒரு USB கேபிள் கொடுத்திருக்காங்க. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல வேற எதுவுமே இல்ல. அண்ட் இந்த போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து மேக் பண்ணிருக்காங்க. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 0.6 இன்ச் கொண்ட டிஸ்ப்ளே வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. கீழே வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USB போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க சார்ஜ் போடுறதுக்காக. பின்னாடி வந்து குட்டியா அழகா வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அவ்வளவுதான் இதனோட பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அண்ட் இதனோட டீடைல் ஸ்பெக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 360 mAh பேட்டரி வந்து இதுக்குள்ளார வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல நீங்க வந்து டியூல் சிம் வந்து போட்டுக்க முடியும், மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த போன்ல வந்து பண்ணலாம். சோ இப்போ இந்த போனை வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம பழைய நோக்கியா போன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதே மாதிரியே வெல்கம் அப்படின்ட்டுலாம் ஸ்கிரீன் வந்து அழகா அந்த குட்டி ஸ்கிரீன்ல வந்து வருது. சோ வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்கிரீன் வந்து வந்துருச்சு. இந்த போனை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போன்ல 2 சிம் வந்து போட்டுக்கலாம். 2 சிம் போட்டு கால் வந்து பேசிக்க முடியும், கால் ரிசீவ் பண்ண முடியும், எல்லா விஷயமும் பண்ண முடியும். அதே மாதிரியே நம்ம மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால் லாக் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கோம், என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கிறதுக்காக கால் லாக் வந்து இருக்கு. அண்ட் இந்த போன்ல போன் புக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கான்டாக்ட்ஸ் வந்து நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 400 கான்டாக்ட்ஸ் வந்து இந்த போன்ல வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல? சோ 400 கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம இதுல சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா மீடியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னல மெமரி கார்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சோ அந்த மெமரி கார்டை போட்டுட்டு அதுல இருக்க ஆடியோ ஃபைல்ஸ் வந்து நம்மளால இதுல கேட்டுக்க முடியும். அண்ட் நாம பேசுற காலை வந்து இதுல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. கால் ரெக்கார்டையும் இந்த மீடியா ஃபைல் அப்படின்றது மூலமா வந்து கேட்டுக்க முடியும். சூப்பரான விஷயம். ஆனா ஸ்பீக்கர் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. குட்டி போன்ல என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா இந்த போனுக்கான செட்டிங் ஆப்ஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் வந்து மாத்திக்கலாம் அண்ட் லாங்குவேஜ் மாத்திக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த போன்ல வந்து ப்ளூடூத் வந்து கொடுத்திருக்காங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இந்த குட்டி போனை நாம வந்து ஒரு ப்ளூடூத் இயர்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். சோ ப்ளூடூத் மூலமா நம்ம கையில இருக்க ஸ்மார்ட் போன்ல இந்த போனை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் போனுக்கு வர கால்ஸ் எல்லாமே இந்த போன்ல நம்மளால வந்து பேச முடியும். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த காதுல மாட்டுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க இல்லையா, சோ அதை இதுல போட்டுட்டு நம்ம காதுல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் போனுக்கு வர கால்ஸ் எல்லாத்தையுமே இதுல ரிசீவ் பண்ணி நம்மளால வந்து பேசிக்க முடியும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SMS அலர்ட், அதாவது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் போனுக்கு என்னென்ன SMSலாம் வருதோ அதை வந்து இதுல காட்டும். கால் அலர்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே அதாவது இந்த குட்டி போன்ல வந்து நம்மளால வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே நம்மளோட ஸ்மார்ட் போன்ல ஏதாவது ஒரு பாட்டை ப்ளே பண்ணிட்டு இது மூலியமா, அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, சோ இது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து பேக்ல வரும். சோ இதுல அப்படியே காதுல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் போன்ல ஓடுற அந்த சாங் வந்து ப்ளூடூத் மூலியமா இதுல வந்து கேட்கும். சோ இதை வந்து ஒரு குட்டி போனாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ப்ளூடூத் இயர்பட்டாவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஃபைனலா இந்த போனை பத்தியான என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இந்த போனை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னு உங்க அப்பா அம்மா அவங்களாம் போனை யூஸ் பண்ண தெரியாதுப்பா, சும்மா ஒரு போன் இருந்தா போதும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு போன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட வீட்டில் டெக்கரேட் பண்றதுக்காக குட்டி போன் வேணும் அப்படின்னாலும் ஒரு பொம்மை போன் மாதிரி இந்த போனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை நான் வந்து ஒரு இயர்பட்டுக்கு பதிலாக இந்த போனை வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் உங்க ஸ்மார்ட் போனுக்கு ஒரு இயர்பட்டா இந்த போனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த குட்டி போனை மல்டி பர்பஸா வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த போனை நான் எங்க இருந்து வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல வர்ஷா மொபைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்கு. அங்கிருந்து தான் நான் வந்து போனப்ப பார்த்து இந்த போனை வந்து எடுத்துட்டு வந்தேன். இதை தவிர நீங்க வாங்கணும்
வேணும் அப்படின்னாலும் அங்கேருந்து வாங்கிக்கலாம். அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஆன்லைன்லையும் இதை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் இருந்து கூட வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஆன்லைன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபாயிலிருந்து 900 ரூபாய்க்குள்ள வந்து வருது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் இந்த ஃபோனை வந்து வாங்கிக்கிங்க. இதை வாங்குறதுக்கான லிங்க்கு அண்ட் நம்பரு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒர்த் இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.